பிரமாதமாக இருக்கும். தனுசு ராசி என்பவர்களுக்கு உகந்த தினம் என்ன? அதிசயமாக இருக்கும். உங்களுக்கு சனிக்கிழமை ரொம்ப உகந்ததாக இருக்கும். சனிக்கிழமை நாள் பெருமாள் வழிபாடு மட்டும் பண்ணி பாருங்கள். துளசி அர்ச்சனை பண்ணி பாருங்கள். பிரமாதமான மாற்றங்கள். சனியை போல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்கிறாங்க. தேய்பிரையில் ஏதாவது ஒரு காரியம் பண்ணியிருந்தீங்கன்னா வீக் ஆகிருக்கும். நான் கடனுக்கு மேலே கடன் மாட்டிட்ட, தொழில் சரியில்லை சார். அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் பல்வேறு விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஏதோ ஒரு வழி கிடைக்காதா, நான் ஜெயிக்க மாட்டேனா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருந்துட்டு இருக்கு. வேலை செய்யக்கூடிய ஒரு நபர், சார் எத்தனை நாள் நான் வேலை செய்வேன், நானும் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கேன், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், குடும்பத்துக்காக காசு சேர்த்து வச்சுட்டு இருக்கேன், ஏதோ ஒன்று வாங்கலான்னு பார்த்தா நகை விலை ஏறிட்டே இருக்குது, ஏதாவது ஒன்று பண்ணலான்னு நினச்சா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஃபேமிலியில் டக்குன்னு செலவாயிடுது, நான் ஜெயிக்க முடியாதோங்கிற பயம் எனக்கு கைகாலெலாம் நடுங்குது அப்படிங்கிற ஒரு பக்கம் ஜென்ஸுக்கு நிறைய பயங்கள் இருக்குது. பெண்கள், ஐயோ நம்ம குழந்தை இருக்குது, நல்லா படிக்கணும், நீ காலேஜ் ஃபீஸ் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ இது இருக்குது, எப்படி நம்ம ஜெயிக்க போகிறோன்னு தெரியலையே, இது போன்ற பய உணர்வு அப்படிங்கிறது அடிப்படை வாழ்க்கையிலிருந்து மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட வந்துடுது. ஏன்னா என் குழந்தை வெளிநாட்டில் போய் படிக்கணும், நல்லா வரணும், நல்ல டாக்டர் ஆகணும், நல்ல ஒரு இன்ஜினியர் ஆகணும், மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் ஆகணும், என்னுடைய தொழிலை அவன் எடுத்ததை கொண்டு வரணும், இப்படி எத்தனையோ விதமான கனவுகள், எதிர்பார்ப்புகள். நான் கஷ்டப்பட்டுட்டேன் சார், என் குழந்தைய கஷ்டப்படக்கூடாது, இதுக்காகவே நான் உழைச்சின்னு இருக்கேன் 24 மணி நேரம், ஆனால் அது பிரயோஜனமாக மாறணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையிலையும் வருது இல்லைங்க. அப்போ இதுக்கு இப்படி நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம், பேசிகிட்டே இருக்கோம், பிரயோஜனமாகுமா? கிடையாது. ஜாதகத்தில் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் இடம் பலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் என்னதான் ஓடினாலும் என்னதான் கனவு கண்டாலும் அதில் ஒரு குறைபாடுகள் இருக்கும். நிறைய பேருக்கு சொல்லலாம், சார் எனக்கு ஃபேமிலியில் விட்டா போகும் சார், நான் ஜெயிச்சிடும், என்கரேஜ் பண்ணுறதுக்கே ஆள் இல்லை. அப்போ 2ஆம் இடம் கெட்டு போயிடுச்சு. 2ஆம் இடம் குடும்பம், வாக்கு, ஃபினான்ஷியல் பொசிஷன், 2ஆம் இடம் சம்பாத்தியம், 2ஆம் இடம் உங்கள் மனித வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். இப்போ என்ன சார் 2ஆம் இடம்னா என்ன? ஜாதகத்தில் 2 இடத்த 2ஆம் இடமாக எடுத்துக்கலாம். ஒன்று பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் லக்னம்னு போட்டிருக்கோம். அந்த லக்னத்தை 1 அடுத்து 2ஆம் இடம், இது ஜாதக கட்டத்தில் இருக்கும். எனக்கு லக்னம்லாம் தெரியாது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், உங்கள் ராசிக்கு அடுத்த வீடு, இது சரியாக இருந்ததுன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம். அதனால் 5 விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 1 சம்பாத்தியம், இன்னொன்று அந்த சம்பாத்தியத்துக்குண்டான கிரகம் என்ன, 3வது பார்த்துட்டிங்கன்னா அதற்குண்டான தெய்வ வழிபாடு என்ன, 4வது அதற்குண்டான கோயில் என்ன, 5வது அந்த வழிபாடு எப்படி பண்ணணும். இப்படி 12 ராசிக்கும் இது வரைக்கும் எந்த இதுலேயும் பார்க்காத ஒரு அற்புதமான விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு இது ஒரு சான்ஸ் எனக்கு கிடச்சிருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக அது உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய குணம் எது? இதுதான் எனக்கு சரியில்லைன்னா என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? சில பேர்ட்டு நம்ம யதார்த்தமாக பேசினோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கேருந்து சார் வரேன், இந்த இங்கேருந்து வரேன், காலையில் கிளம்பினேன் சார், வந்துட்டேன் 10 மணிக்கு, இப்படி சொல்லுவாங்க. சில பேர் கதை திரைக்கதை வசனம் மாதிரி சொல்லுவாள். 10 பேர் காலையில் கிளம்பி கதவை சாத்தியா, ஐயோ கேஸை மறந்துட்டேனா இல்லையான்னு தெரியல, லைட்டை போட்டேனா இல்லையான்னு தெரியல, பர்ஸை வேறு எடுத்துகிட்டு வந்து, ஐயோ வெயிட் பண்ணி கேப் வராமல் அங்கேருந்து இந்த புலம்பி பேசுவா பத்திரிக்கையில். முதல்ல நீங்கள் அதை பேசினாலும் விட்டுருங்க, யாராவது புலம்புறவா பக்கத்தில் நிற்கவும் நிற்காதீங்க. சில பேர் காசிப்ஸ் பண்ணுவா, மத்தியானம் ஃபோன் எடுத்து உட்காந்தானா பேசிகிட்டே இருப்பாள். நான் பார்த்துருக்கேன். மத்தியானம் நேரம் தான் ஃப்ரீ டைம் சார், அதனால் அவள் பேசுகிறா, நான் கேட்குறேன். அவங்க ஃபேமிலியில் என்ன நடந்ததோ அத்தனையும் சொல்லுவாள். அவங்க ஃபேமிலி நீங்கள் அப்படியே ஏற்றுட்டு நம்ம ஃபேமிலியும் இப்படி நடக்குமோன்னு யூகத்தில் போயிட்டுருப்பேன். இதெல்லாம் கம்மி பண்ணது, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்போ பிரச்சனையை கேட்கலாம், தப்பு கிடையாது. தேவையில்லாத பிரச்சனையை கேட்கவே கூடாது, தேவையில்லாத விஷயத்தை பேசக்கூடாது. அதை மட்டும் கம்மி பண்ணிட்டால் பிரமாதமாக இருக்கும். தனுசு ராசி என்பவர்களுக்கு உகந்த தினம் என்ன? அதிசயமாக இருக்கும். உங்களுக்கு சனிக்கிழமை ரொம்ப உகந்ததாக இருக்கும். சனிக்கிழமை நாள் பெருமாள் வழிபாடு மட்டும் பண்ணி பாருங்கள். துளசி அர்ச்சனை பண்ணி பாருங்கள். பெருமாளை போய் பிரார்த்தனை பண்ணி பாருங்கள். ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை பிரார்த்தனை பண்ணி பாருங்கள். பிரமாதமான மாற்றங்கள். சனியை போல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்கிறாங்க. அவ்வளவு விசேஷமாக இருக்கக்கூடிய வழிபாடை நீங்கள் செய்து பாருங்கள்.
மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஐயப்ப சுவாமி வழிபாடு உங்களுக்கு ரொம்பவுமே உகந்ததாக இருக்கும். கருப்பண்ண சுவாமி, முனீஸ்வரர் தெய்வம், காவல் தெய்வ வழிபாடெல்லாம் பண்ணி பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு பிரமாதமாக இருக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கு எனக்கு சரியில்லாத டைம்னா தேய்பிறை சந்திரன். தேய்பிறையில் ஏதாவது ஒரு காரியம் பண்ணியிருந்தீங்கன்னா வீக் ஆகிருக்கும். நான் கடனுக்கு மேலே கடன் மாட்டிக்கிட்ட, தொழில் சரியில்லை சார், ஃபேமிலியில் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது சார், நீங்கள் ஏதாவது தேய்பிறையில் ஏதேனும் காரியம் பண்ணலாம் டக்குன்னு உங்களை பிடிச்சி லாக் பண்ணி விட்டுரும். இதுலேருந்து நான் வெளியில் வரணும், என்ன பண்ணுறது? நான் சொன்ன மாதிரி சனிக்கிழமை நாள் வழிபாடு பண்ணி பாருங்கள், மிகப்பெரிய உகந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் தனுசு ராசி நண்பர்கள். சரி, எதுக்காக இந்த டாபிக் நம்ம எடுத்து பேசினோம்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஜாதகம் பார்க்கக்கூடிய ஏராளமான நபர்கள் வராங்க. வரும்பொழுது முக்கியமான சிரமங்கள் நிறைய அனுபவிக்கிறாங்க. ஒரு அம்மா அன்னைக்கு, சார் பொண்ணுக்கு கல்யாணமெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன், பயமாக இருக்குது, கை காலெலாம் நடுங்குது சார். ஏம்மா என்னம்மா ஆச்சு? ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் டேட்டு, மண்டபத்துக்கு 10,000 20,000 பணம் கட்டியாச்சு, மீதி கட்டுறதுக்கு கைகாலெலாம் விரைக்குது சார், என்ன பண்ணோன்னு தெரில, பயமாக இருக்குது. அப்போ நான் சொல்கிறேன், அம்மா உங்கள் ராசி இது, உங்கள் பொண்ணு ராசி இது, இந்த தெய்வத்தை நல்லா வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கை தானே, திக்கற்றோருக்கு யாருங்க துணை? தெய்வம் தான் துணை. நாலு நல்ல வார்த்தை சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தி ஏற்படுது. இப்போ இது இருக்கு, வேண்டிக்கோங்கன்னு போய் வேண்டிக்கிறாங்க, அதை பூஜையை பண்ணுறாங்க, ஸ்ரத்தையாக இருக்காங்க, நம்பிக்கை வைக்கிறாங்க. இத்தனை நாள் பேசாத அண்ணன்ட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க, தாய் மாமா தான் ஹெல்ப் கேட்குறாங்க, நான் பார்த்துக்கிற கல்யாண செலவெல்லாம் நான் ஏற்றுக்கிறேங்கிறேன். அந்த அம்மா அப்படியே கண்ணில் தண்ணி விட்டு என்கிட்ட வரா, சார் காப்பாற்றிட்டீங்க சார். நான் காப்பாற்றலை, உங்கள் பக்தி, நீங்கள் வேண்டின விஷயம். ஆனால் சொன்னேலே சார், இந்த மாதிரி வாழ்க்கையில் எத்தனையோ விதமான ஒரு அனுபவம். அன்றைக்கி போயின்னு இருக்கேன், இப்படி ரோட்டில் போயின்னு இருக்கும்போது ஒரு அம்மா அங்கேருந்து ஓடி வந்து என்கிட்ட சொன்னாங்க, சார் என் வீட்டுக்கார் பெரிய எப்போவுமே குடிப்பார், அடிப்பார், போட்டு என்னை சித்திரவதை பண்ணுவார். உங்கள் நிகழ்ச்சியை பார்த்தேன், நீங்கள் சொன்ன விஷயங்களை கேட்டேன், நான் பண்ணிட்டேன். இன்றைக்கி பாருங்கள் சார், போய் கழுத்தில் செயின் எடுத்திருக்காருன்னு, ஒரே ஒரு சின்ன கிராமில் சின்ன செயினை கொடுத்துருக்காரு. ஆனால் என் வீட்டுக்காரர் கொடுத்தது சார், வீட்டுக்காரர் கொடுத்தது சார். அந்த முகத்தை பார்த்தோன்னா அவ்வளோ மலர்ச்சியாக இருந்தது, பெரிய சந்தோஷப்பட்டாங்க. இப்போ பாருங்கள் சார், கழுத்தில் ருத்ராட்சத்தை போட்டுட்ருக்கார், குடிக்கிறத விட்டுட்டார் சார், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம், திருப்பி இதே மாதிரி தொடர்ந்து பண்ணுங்கள், இதே மாதிரி வழிபாடு பண்ணுங்கள். அந்த அம்மாவுக்கு வேறு யார் நகை வாங்கி கொடுத்துருந்தாலும் எதை வாங்கியிருந்தாலும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காது. அவங்க வீட்டுக்கார உழைச்சி நான் இனிமேல் குடிக்க மாட்டேன், இருந்தால் உனக்குன்னு 2 ரூபா கொடுத்தாங்காட்டி ஒரு பெரிய ஆனந்தப்பட்டு விட்டான். இந்த மாதிரி ஒவ்வொரு வழிபாட்டும், ஒவ்வொரு விஷயங்களும் நாம் சேமித்து வைக்கக்கூடிய செல்வத்தில் இருக்குது. நான் மட்டும் ஏன் கஷ்டப்படுறேன், நான் மட்டும் ஏன் உழைக்கிறேன், இவ்வளோ உழைச்சி என் கையில் ஏன் நிற்க மாட்டேங்குது? வீடு வரைக்கும் பணம் வருது, அடுத்த நாள் அப்படியே போயிடுது. ஏன்னா எங்கள் வீட்டில் லக்ஷ்மி தங்க மாட்டாளா? எங்களுக்கு அப்படி ஒரு யோகம் கிடைக்காதா? நான் ஜெயிக்க மாட்டேனா? நான் பேராசைப்படலை, ஆசை தான் படுறேன். அந்த ஆசை நடவேற்றினாலே நல்லா இருக்குமே சார், என் குழந்தை படிக்கணுமே, டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன், அவன் படிக்கணுமே சார். இப்படி ஆசைப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நடைபெறணும்னா நம்ம ராசியிலிருந்து 2ஆம் இடம்ங்கிறது செல்வஸ்தானம், நம்ம லக்னத்திலிருந்து 2ஆம் இடம்ங்கிறது மனிதனுடைய பொருளாதார வளர்ச்சி, நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய இந்த 2ஆம் இடம் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானமாக இருக்குது. அப்போ இந்த கிரகத்தை, இந்த வழிபாட்டை, இந்த தெய்வ சக்தியை நாம் பிடித்து கொண்டு ஸ்ரத்தையாக, பக்தியாக, நம்பிக்கையோட அந்த செல்வத்தை, வீட்டில் வரக்கூடிய லக்ஷ்மி ஸ்தானத்தை நம்ம சேர்த்து வச்சோம்னாலே மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதுக்கு என்னென்ன? ஒரு மனிதனுடைய குணம் ரொம்ப முக்கியம், ஒரு மனிதன் வழிபடக்கூடிய வழிபாடு ரொம்ப முக்கியம், ஒரு மனிதன் கடைபிடிக்கக்கூடிய அந்த விஷயம் ரொம்ப முக்கியம். இது வெறும் பரிகாரங்களும் பூஜைகளும் மட்டும் எல்லாத்தையும் மாற்றாது, உழைப்பு ரொம்ப மாற்றும். நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், மகேஷ் இதை சொல்லிட்டார், நான் வீட்டில் இருந்தாலே செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணால் எல்லாம் நடக்கும், ஒன்றும் நடக்காது. முயற்சி பண்ணணும், முயற்சி தான் திருவினையாக்கும், விடாமுயற்சி தான் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உழைப்பு கூட சேர்ந்து அதிர்ஷ்டமும் சேர்ந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதுதான் என்னுடைய நம்பிக்கையும் கூட. இதை செய்தால் மிகப்பெரிய வெற்றி. அதுக்காக தான் அந்த நிகழ்ச்சியை நான் எடுத்து சொன்னேன். அதனால் சார் நீங்கள் சொன்ன விஷயம் இது வரைக்கும் நான் எதுலையும் பார்த்ததில்லை. எஸ், ஆன்மீக பரிகாரம்னு ஒன்று ஆரம்பிக்கும் பொழுது எல்லாரும் சொன்னேன், என்னடா இது எல்லாத்தையும் வீட்டிலேருந்தே பரிகாரத்தை பண்ணு. இன்றைக்கி எத்தனையோ பேர் ஆன்மீக பரிகாரம் சொல்லாமல் நிகழ்ச்சியே கிடையாது. அந்தளவுக்கு இன்றைக்கி இருக்குது கடவுளுடைய அனுகிரகம். இந்த வருஷம் எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஒரு வருடமாக அமையுமா? எஸ். 12 ராசிக்கும் உகந்த கிரகம், உகந்த வழிபாடு, உகந்த புஷ்பம் முதல் கொண்டு எல்லாமே சொல்லியிருக்கேன். செல்வத்தை அருளக்கூடிய அற்புதமான தெய்வ வழிபாட்டை பற்றி சொல்லியிருக்கேன். எந்த கிரகம் உங்களுக்கு சிரமத்தை கொடுத்துருக்கு, எப்போ ஆரம்பித்தங்காட்டி சிரமத்தை கொடுத்துருக்கு, என்ன மாற்றங்கள் வரும்னு சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இப்படி ஜோதிட ரீதியான சில கிரகங்களுடைய அமைப்பை கொண்டு இது வெறும் நம்ம வந்து ஒரு ஒரு சந்திரனை வைத்து சொல்லக்கூடிய ஒரு பலனாக அமைச்சிருக்கு. இதுலேயும் ஜாதகம் இருக்குது, லக்னம் இருக்குது, அதெல்லாம் கணிக்கும் பொழுது நமக்கு தெரியும் நாம் என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று. இப்படி மாற்றங்கள் வாழ்க்கையில் மாற்றிக்கொண்டால் மிகப்பெரிய வெற்றி நமக்கு கிடைக்குங்கிறத சந்தேகமே கிடையாது. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகா. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். மீண்டும் சந்திப்போம். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள்.